ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணக்காரங்களுடைய 15 பழக்கவழக்கத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது டாப் 15 ஹேபிட்ஸ் ஆஃப் வெல்தி பீப்புள். பணக்காரங்க அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும், அவங்க தினமும் என்னெல்லாம் பண்ணுவாங்க, அவங்க எதனால் வந்து சொத்துக்களை அதிகமாக சேர்த்துட்டே போகிறாங்க, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். 15வது நம்ம பார்க்க போகிறது பட்ஜெட்டிங் அண்ட் ட்ராக்கிங். அதாவது கேர்ஃபுல்லாக ஒரு பட்ஜெட்டை போட்டு அதை வந்து கரெக்டாக மானிட்டர் பண்ணிட்டு வருது. பணக்காரங்க சொத்து சேர்த்து வைக்கிறதுக்கும் அதை வந்து பாதுகாக்கிறதுக்கும் அதே மாதிரி பணத்தை வந்து சரியாக யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து தனித்திறமை வேணும்னு சொல்லிட்டு பட்ஜெட்டிங் அண்ட் ட்ராக்கிங் இதை பற்றி வந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அவங்க வந்து ஃபினான்ஸ் ஸ்டேட்டஸில் எந்த லெவலில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பட்ஜெட்டிங் அண்ட் ட்ராக்கிங் அதை போட்டுட்டு அதில் வந்து எவ்வளோ பணம் வந்து உள்ளே வருது, எவ்வளோ பணம் வந்து வெளில போகுது, இது எல்லாத்தையும் வந்து ட்ராக் பண்ணிகிட்டே வருவாங்க. அது மூலிமா அவங்க வந்து எங்கே வந்து பணத்தை அதிகமாக செலவு பண்ணுறாங்க, எப்படி வந்து செலவு வந்து குறைச்சிக்கலாம், எது மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலாம், எப்படி வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறது காசு எடுத்து வைக்கலாம், இதெல்லாம் வந்து அதில் தெரிஞ்சுக்கிறாங்க. பணக்காரங்களுடைய பட்ஜெட்டிங் அண்ட் ட்ராக்கிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது ஒரு சில பேர் வந்து ஃபினான்ஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்வைசர் வச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட வந்து டிஸ்கஷன் பண்ணி எல்லா விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு பிசினஸ் மேன் எடுத்துக்காங்க. அவர் வந்து அவர் கம்பெனியில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு, எவ்வளோ வந்து அவர் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறாரு, எவ்வளோ வந்து அவர் செலவு பண்ணிட்டு இருக்காரு, இது எல்லாத்தையும் வந்து ட்ராக் பண்ணி வச்சுட்டு இருப்பாரு. அது மாதிரி தாங்க பட்ஜெட்டிங் அண்ட் ட்ராக்கிங்கும். உங்களுக்கு இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தெரியலனா சின்னதாக வந்து ஒரு நோட் புக் எடுங்க, இல்லைனா வந்து ஆன்லைனில் வந்து எக்ஸல் ஷீட்டு அது மாதிரி வந்து எதனா ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வருது, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் வருது, இதை வந்து ட்ராக் பண்ணிட்டே வாங்க. உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து என்ன நிலமையில் இருக்கீங்க, நீங்கள் வந்து செலவு பண்ணுறீங்களா இல்லை சேர்த்து வைக்கிறீங்களா அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த பழக்கம் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்து உங்களுக்கு தேவைப்படுறது 14வது நம்ம பார்க்க போகிறது கன்சிஸ்டன்ட் சேவிங்ஸ். அதாவது தொடர்ந்து வந்து பணத்தை வந்து சேர்த்து வச்சுட்டே வருவது. பணக்காரங்க எப்போவுமே வந்து அவங்களுக்கு எதனா ஒரு வருமானம் வந்துச்சுன்னா அதுலேருந்து 1% ஆஃப் அமௌண்ட்டை வந்து சேவிங்ஸாக வந்து எடுத்து வச்சுட்டே வருவாங்க. இவங்க சொத்து சேர்த்து வைக்கிறதுக்கு சேவிங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு தெரிஞ்சுட்டு அது மூலிமா வந்து பணத்தை எப்படிலாம் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து அவங்களுக்கு வந்து எதனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா உடனே வந்து பணத்தை சேர்த்து வச்ச பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டுருவாங்க. இந்த பழக்கத்தால் அவங்க வந்து செலவு பண்ணுறதை விட சேவிங்ஸ் வந்து அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் அவங்க வந்து பணத்தை சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லைனா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து எதனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சான்ஸ் வந்துச்சுன்னா உடனே வந்து அக்கௌண்ட்லேருந்து ஈஸியாக வந்து மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து லைஃப் ஸ்டைல் அப்கிரேட்காக வந்து பணத்தை வந்து செலவு பண்ணிட்டு வராரு. இன்னொருத்தர் செலவு பண்ணுறதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து வச்சுட்டு வராரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு அவர் ஸ்லோவாக தான் வந்து பணத்தை சேர்த்து வைப்பார். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் கையில் வந்து நிறைய பணம் நிற்க ஆரம்பிச்சிடும். இப்போதைக்கு நீங்களும் வந்து உங்களுடைய வருமானத்திலேருந்து 1% ஆஃப் அமௌண்ட்டை வந்து சேவிங்ஸாக எடுத்து வச்சுட்டே வாங்க. அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிறது, இல்லைனா வந்து ஒரு உண்டியலில் போட்டு சேர்த்து வைக்கிறது, அது மாதிரி நீங்கள் வந்து தொடர்ந்து சேர்த்து வச்சுட்டு வந்தீங்கன்னா கடைசியில் வந்து உங்களுக்கு நிறைய பணம் வந்து உங்கள் கையில் நிற்க ஆரம்பிச்சிடும். இந்த சேவிங்ஸ் பண்ணுற பழக்கம் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்து உங்களுக்கு தேவைப்படுறது 13வது நம்ம பார்க்க போகிறது ஸ்மார்ட் இன்வெஸ்டிங். அதாவது பணக்காரங்க சொத்து சேர்த்து வைக்கிறதுக்கு சேவிங்ஸ் மட்டும் இருந்தால் பத்தாது, நம்ம எதனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றத கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட் மூலிமா அவங்க வந்து பணத்தை வந்து எது மாதிரியான வழியெல்லாம் வந்து போட்டு எப்படிலாம் வந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம் அதை பற்றிலாம் யோசிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பணக்காரங்க எப்போவுமே வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுவாங்க. அதாவது ஸ்டாக்ஸு, ரியல் எஸ்டேட்டு, கோல்டு இது மாதிரியான விஷயத்துலாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுவாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இப்போதைக்கு சின்னதாக ஸ்டார்ட் ஆச்சுனாலும் ஒரு நாள் வந்து இது எல்லாமே பெரிய ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கும். அதே போல் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன்லைன் இன்டர்நெட் மூலிமா வந்து ரிசர்ச் பண்ணுறது, இல்லைனா அவங்களுக்குன்னு ஒரு நோட்ஸ் எழுதி வச்சுருப்பாங்க, அதை வந்து பார்த்து நல்லா அனலைஸ் பண்ணுறது, அப்படி இல்லைனா வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் வச்சுருப்பாங்க, அவர்கிட்ட நல்லா டிஸ்கஷன் பண்ணிவிட்டு இது எது மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டு, இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் போடலாம், எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும், இது மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து முன்னாடியே தெரிஞ்சுப்பாங்க. தெரிஞ்சுட்டு தான் வந்து டெசிஷன் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனா வந்து சும்மா இல்லைங்க, ரொம்ப பொறுமை வேணும். அதாவது சொல்லணும்னா ஒரு விதையை மண்ணில் போட்டு அது வந்து மரமாக வளர்கிற மாதிரி முதல்ல அந்த விதையை வந்து மண்ணில் போடணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கணும், தினமும் வந்து தண்ணி ஊற்றணும், இது மாதிரிலாம் நம்ம பண்ணிட்டு வரும்போது அது ஒரு நாள் வந்து பெரிய மரமாக வளர்ந்துட்டு நம்மளுக்கு வந்து நிறைய ஃப்ரூட்ஸை வந்து ரிட்டனாக கொடுக்கும். இது மாதிரி தாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும். இது போல் நீங்களும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கற்றுக்கங்க. புக்கு படித்து இல்லைனா வந்து ஆன்லைன் கோர்ஸ் அட்டன் பண்ணி இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஃபினான்ஷியல் அட்வைசர் இருந்தாருனாக்கா அவர்கிட்ட டிஸ்கஷன் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிங்க. முதல்ல வந்து சின்னதாக வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதுவே வந்து ஒரு நாள் வந்து நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு பெரிய எக்ஸ்பர்ட் ஆகிட்டு நிறைய ரிட்டர்ன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸ்மார்ட் இன்வெஸ்டிங் ஹேபிட் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்து உங்களுக்கு தேவைப்படுறது 12வது நம்ம பார்க்க போகிறது அவாய்டிங் பேட் டேட்ஸ். அதாவது மோசமான கடன்லாம் தவிர்ப்பது. பணக்காரங்க எப்போவுமே வந்து கடன் வாங்குறதுல ரொம்ப உஷாராக இருப்பாங்க. எதுக்காக கடன் வாங்குகிறோம், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, எவ்வளோ நாளுக்குள்ளே நம்ம அதை கட்டி முடிக்க போகிறோம், இது எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு தான் வந்து அவங்க கடனே வாங்குவாங்க. எதனாலனா கடன் வாங்கினாலே வட்டி கட்டியே நம்ம காசு வந்து வேஸ்ட்டாக போய்டுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே போல் அவங்க எதனா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைச்சாலும் அதை வந்து பண்ண விடாது. கடனை பற்றியே வந்து யோசிக்க வச்சிரும். அடுத்து இந்த கடனை வந்து நம்ம ஒழுங்காக கட்டலைன்னா வட்டி வந்து குட்டி மேலே குட்டி வந்து போட்டுகிட்டே போயிட்டு இருக்கும். அவங்க கடனை வந்து குட் டெப்ட்ஸ், பேட் டெப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. குட் டெப்ட்ஸ்னாக்கா கோல்டு லோனு, இல்லை ஒரு ஹவுசிங் லோனு, இல்லை ஒரு கார் லோனு, இது எல்லாமே வந்து குட் டெப்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது கடனை கட்டி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு அசட் வந்து கையில் வரும். அதே மாதிரி கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு இதெல்லாம் வந்து பேட் டெப்ட்ஸ்னு சொல்லுவாங்க.
ஏன்னா இந்த கடன் எல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ்னு சொல்லிட்டு எதுவுமே கிடைக்காது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கடன்ன்றது ஒரு ஃபினான்ஷியல் போட்டில் ஒரு ஓட்டை விழுந்த மாதிரி. அந்த ஓட்டையை வந்து சரியான நேரத்தில் நம்ம அடைக்கலனாக்கா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உள்ள வர வச்சு நம்மள வந்து போட்டே வந்து முழுக வச்சிரும். அதே மாதிரி தாங்க கடனும் சரி. நீங்களும் இப்போதைக்கு உங்ககிட்ட எவ்வளோ கடன் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. அதில் எதுக்கு வந்து வட்டி அதிகமாக கட்டுறீங்க அப்படின்றத செக் பண்ணுங்க. பண்ணிட்டு முதல்ல அந்த கடனை வந்து அடைச்சு முடியுங்க. அடுத்தது கடனே வாங்காமல் இருக்க ட்ரை பண்ணுங்க. ஒரு சில பேருக்கு ஃபேமிலிக்காக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுற சிச்சுவேஷன் வரும். அது மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் செலவு பண்ணுறது வந்து ஒர்த்தா இல்லையான்றத 1க்கு 2 தடவை வந்து யோசிச்சுட்டு செலவு பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு கையில் பணமாக கொடுத்து பொருளை வாங்க ட்ரை பண்ணுங்க. நீங்கள் உங்களுடைய கடனெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது 11வது நம்ம பார்க்க போகிறது கண்டினியூஸ் லேர்னிங். இந்த பழக்கம் எதுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உலகம் வந்து தினமும் வளர்ந்துட்டே தாங்க போகுது. அதனால நம்ம எதுவுமே வந்து கற்றுக்காமல் இருந்தோம்னா நம்ம அதே நிலைமையில் தான் இருக்கணும் அப்படின்றத வந்து பணக்காரங்க நல்லா புரிஞ்சுட்டு தினமும் வந்து புதுசு புதுசாக எதனா வந்து கற்றுக்கிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து அவங்க வந்து எதனா வந்து கற்றுக்கிட்டே வரதால புதுசாக நடக்கிற மார்க்கெட் ட்ரெண்டு, டெக்னாலஜி இது மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து சீக்கிரமாக தெரிஞ்சுட்டு அவங்களுடைய பிஸ்னஸில் வந்து அவங்க அப்ளை பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களால வந்து ஃபாஸ்ட்டாகவும் டெசிஷன்லாம் எடுக்க முடியும். நிறைய விஷயம் அவங்க கற்று வச்சிருந்தால கஷ்டம் எவ்வளோ வந்தாலும் சரி அதை ஈஸியாக வந்து சமாளிக்கிறாங்க. அதே போல் அவங்க கற்றுக்கிறதுலாம் வந்து வித்தியாசமான முறையிலாம் கற்றுப்பாங்க. ஒரு சில பேர் வந்து புக்ஸ் படிப்பாங்க, ஒரு சில பேர் செமினார் இல்லை ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் ஆடியோ புக்ஸ் அது மாதிரி வந்து கேட்பாங்க. இது மாதிரி வந்து டிஃப்ரெண்டான வழியில் வந்து அவங்க வந்து புதுசு புதுசாக வந்து விஷயத்தை கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, கண்டினியூஸ் லேர்னிங்ன்றது டெய்லியும் வந்து கத்தியை ஷார்ப் பண்ணுற மாதிரி. நீங்கள் எவ்வளோக்கோல வந்து நிறைய விஷயத்தை தெரிஞ்சுட்டு உங்கள் கத்தியை வந்து ஷார்ப்பாக வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கோல நீங்கள் ஷார்ப்பாக இருப்பீங்க. இதனால நீங்களும் வந்து தினமும் வந்து சும்மா இருக்காதீங்க. எதனா வந்து புதுசு புதுசாக கற்றுக்கங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதனா ஒரு பிஸ்னஸ் இல்லை ஃபினான்ஸை பற்றி இல்லை பர்சனல் டெவலப்மெண்ட் இது மாதிரி எதனா வந்து புதுசாக வந்து கற்றுக்கங்க. தினமும் வந்து கற்றுக்கிறதுக்காக ஒரு 1/4 ஹவர்லேருந்து 1/2 ஹவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் வந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டே வருவீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலையும் வந்து ஒரு பெரிய மாற்றமே வரும். 10வது நம்ம பார்க்க போகிறது கோல் செட்டிங் அண்ட் பிளானிங். அதாவது பணக்காரங்க அவங்களுக்குன்னு ஒரு கோல் வச்சுட்டு அதுக்காக வந்து ஒரு பிளானை போட்டு அதுபடி தான் வந்து அவங்க செஞ்சுட்டே போவாங்க. இது மாதிரி அவங்க பண்ணுறதால அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்கும். அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எந்த லெவலில் இருக்குது, அவங்க வந்து கரெக்டாக அவங்க பிளான் படி எங்கே இருக்காங்க, அவங்ககிட்ட இருக்கிறத எங்கே எப்படிலாம் யூஸ் பண்ண சொல்லிட்டு ஈஸியாக தெரிஞ்சுட்டு அதை வந்து சரியான இடத்துலலாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சில சமயம் வந்து அவங்களுடைய பிளான் வந்து ரொம்ப பெரிய பிளானாக இருக்கும். அந்த பிளானை வந்து அவங்க சின்னதாக ஆக்கி தினமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வருவாங்க. அவங்களுடைய கோலை வந்து எப்போவுமே ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருப்பாங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஸை பற்றியாக இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் பற்றி இருந்தாலும் சரி, இல்லை பர்சனல் டெவலப்மெண்ட் அதை பற்றி இருந்தாலும் சரி, அவங்க எப்போவுமே வந்து அவங்களுடைய கோல்ஸ் அண்ட் பிளானிங்ஸை கம்ப்யூட்டர் இல்லை ஒரு நோட் புக்கில் வந்து நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது மூலிமா வந்து அவங்களுடைய கோல்ஸ் அண்ட் பிளானிங்ஸை டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு அந்த கோலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய பிளானை வந்து மாற்றிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கூகுள் மேப்பில் நம்ம ஒரு லொக்கேஷன் போட்டுட்டு அதுக்கேற்ற ஒரு ரூட் நம்மளுக்கு கிடைச்சதுக்கப்புறம் நம்ம அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம். நடுவில் வந்து நம்மளுக்கு எதனா ஷார்ட்கட் ரூட்டுக்கு எதனா கிடைச்சதுனாலும் இல்லை தெரிஞ்சதுனாலும் அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த டெஸ்டினேஷனில் நம்ம போய் அடைஞ்சிடறோம். இதுதாங்க கோல் செட்டிங் அண்ட் பிளானிங்ஸ். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் வந்து எங்கே போகணும் அப்படின்றத ஒரு சின்னதாக ஒரு கோல் செட் பண்ணுங்கள். அதை நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற ஒரு பிளானை போட்டு அதை நோக்கியே வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போங்க. கண்டிப்பாக வந்து உங்களாலேயும் உங்கள் கோலை அச்சீவ் பண்ண முடியும். 9வது நம்ம பார்க்க போகிறது லிவிங் பிலோ தேர் மீன்ஸ். அதாவது பணக்காரங்களால் ஆடம்பரமாக வந்து செலவு பண்ண முடியும். ஆனால் அவங்க வந்து அது மாதிரி பண்ணாமல் அவங்களுக்கு எவ்வளோ வருமானம் வந்துச்சுனாலும் சரி அதுலேருந்து வந்து 50% ஆஃப் அமௌண்ட்டை மட்டும்தான் அவங்க வந்து செலவே பண்ணுவாங்க. இதை பண்ணுறதால அவங்களுக்கு வந்து சேவிங்ஸ் அதிகமாகி இன்வெஸ்ட்மெண்ட் எதனா பண்ணணும்னு நினச்சாங்கனாக்கா அதுக்கு வந்து பணம் வந்து அவங்க கையில் நிற்க ஆரம்பிச்சிருது. அதுக்குன்னு அவங்க வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து கஞ்சமாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எதனா வந்து ஒரு பொருள் வாங்கணும்னு சொல்லி நினச்சாக்கா அவங்களுடைய மைண்ட் செட்டு அந்த பொருளை வந்து ஒரு நல்ல குவாலிட்டியில் நல்ல ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னு தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டான வந்து அமௌண்ட்டை கொடுத்து கரெக்டான ரேட்டில் வாங்குவாங்க. உதாரணத்துக்கு சொன்னால் டேங்க்கில் இருக்க தண்ணி வாட்டர் பைப் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி எதுக்கு எவ்வளோ தண்ணி விடணும் அதை வந்து தெளிவாக தெரிஞ்சுட்டு கரெக்டாக பண்ணுறது. நீங்களும் உங்களுடைய செலவை வந்து 50% வந்து குறைச்சிக்கோங்க. அப்படி குறைக்கும் போது உங்கள் கையில் வந்து நிறைய பணமும் நிற்க ஆரம்பிச்சிடும். 8வது நம்ம பார்க்க போகிறது எஃபெக்டிவ் டைம் மேனேஜ்மெண்ட். பணக்காரங்க டைம் வந்து வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா டைம் வந்து ரொம்ப வேல்யூபிளானதுன்னு அவங்க நல்லாவே தெரியும். அதனால் அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய டைமில் வந்து அவங்க ஒர்க்கை வந்து எப்படி சீக்கிரமாக வந்து முடிச்சிடுறது, எப்படி வந்து அவங்க ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம், இதெல்லாம் வந்து முன்னாடியே வந்து டைம் படி வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சுருப்பாங்க. இதனால் அவங்களுக்கு வந்து நிறைய ஒர்க் இருந்தாலும் அதை வந்து ஈஸியாக பண்ணி முடிச்சிடுறாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸும் ஆக மாட்டாங்க. அவங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸை வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது எல்லாம் தாண்டி அவங்களுக்கு வந்து எதனா எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சுன்னா அந்த டைமில் கூட எப்படி வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதை பற்றி யோசிப்பாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அவங்க வந்து தேவையில்லாத விஷயத்துக்கே டைம் வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து டைம் மேனேஜ்மெண்ட்காக டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது எந்த ஒர்க் வந்து முதல்ல முடிக்கணும், எந்த ஒர்க் வந்து மொத்தமாக முடிக்கணும், இது எல்லாத்தையும் வந்து முன்னாடியே வந்து பிளான் பண்ணி ஷெட்யூல் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே போல் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எதனா வந்து அவங்க ஃபோக்கஸை வந்து தடுத்துச்சுனாலும் இல்லை டிஸ்ட்ராக்ட் பண்ணிச்சுனாலும் அது மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒவ்வொரு ரூபாயும் 1 நிமிஷம்னு வச்சுப்போம். அவங்க ஒவ்வொரு ரூபாயும் வந்து சேர்த்து வச்சு எப்படி வந்து அதை எந்த இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணி எப்படி ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பணத்தையும் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டையும் ஈக்குவலாக புரிஞ்சுட்டு சரியாக யூஸ் பண்ணுறாங்க.
அதே போல் நீங்களும் வந்து எதுக்காக வந்து அதிகமாக டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அதை வந்து நல்லா தெரிஞ்சுட்டு அது மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறது பதிலாக ப்ரொடக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஏழாவதாக நம்ம பார்க்க போகிறது பில்டிங் ஸ்ட்ராங் நெட்வொர்க்ஸ். பணக்காரங்க யார் கூட சகவாசம் வச்சுக்கணும், யார் கூட வச்சுக்கூடாது, இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாகவே இருப்பாங்க. குறிப்பாகவே அவங்கள மாதிரி மைண்ட் செட்டில் இருக்க ஆளும் கூட தான் அவங்க சேருவாங்களே. அவங்க எது பண்ணுறதாலும் சரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது எது மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி நம்மளுக்கு வர பிரச்சனைலாம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம், எது மாதிரியான புது புது விஷயத்தில் வந்து நம்ம கற்றுக்கலாம், இது மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து அவங்க சர்க்கிள்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே போல் அவங்க வந்து ஒருத்தர் வந்து பார்த்து பொறாமையே பட மாட்டாங்க. அவங்களுக்கே தெரியும் எல்லாருடைய கோல்ஸு, பிளான்ஸு, எல்லாருடைய லைஃப் ஸ்டைலு எல்லாமே வந்து வேறு மாதிரி அப்படின்னு அவங்கவுங்க வந்து அவங்கள பற்றி தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருனா வந்து ஹெல்ப் கேட்டாக்கா அந்த டைமில் ஹெல்ப் மட்டும் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அவங்களுடைய ஒர்க்கை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதனால் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பும் நல்லாவே இருக்கும், அவங்களுடைய வேல்யூவும் வந்து ஏறிட்டே இருக்கும், அவங்களும் ஆக்டிவாக வந்து எதனா வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு மரத்தை எடுத்துக்கோங்க. அந்த மரத்துக்கு சன்னு, வாட்டரு, லேண்டு, ஏரு இது மாதிரி வந்து ஒரு 4 நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதால அந்த மரம் வந்து வளர்ந்துட்டே போகும். அது மாதிரி தான் வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும். நம்மளுடைய 4 நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கனாக்கா நம்மளுக்கே தெரியாமல் வந்து நம்ம வளர்ந்துட்டே இருப்போம். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை வந்து சைலண்ட்டாக வந்து பாருங்கள். அதில் நீங்கள் எது மாதிரி ஆளுங்களாம் உங்கள் கூட வச்சுட்ருக்கீங்க, எது மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து உங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற தெளிவாக புரிஞ்சுட்டு உங்களுக்கு ஏற்ற மைண்ட் செட்டில் இருக்க ஆளுங்க கூட வந்து சேர்ந்து பழகுங்க. புது புது விஷயம் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஆறாவதாக நம்ம பார்க்க போகிறது கால்குலேட்டட் ரிஸ்க். அதாவது பணக்காரங்க எதனா வந்து புதுசாக வந்து ரிஸ்க் எடுத்துகிட்டே இருப்பாங்க. எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாலும் சரி அதை நல்லா தெரிஞ்சுட்டு கரெக்டாக வந்து கால்குலேட் பண்ணி அதை வந்து கரெக்டான டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. கரெக்டான டைமில் அதை ரிட்டர்ன்ஸும் எடுத்து நல்ல லாபம் பார்ப்பாங்க. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற முன்னாடி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அதை வந்து முழுசாக தெரிஞ்சுப்பாங்க. எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்களுடைய அட்வைஸ் வாங்கிக்குவாங்க. அதே மாதிரி அவங்க எவ்வளோ இழந்தாலும் சரி அவங்களுடைய லாபம் வந்து அதிகமாக இருக்கணும்னு நினச்சி தான் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுவாங்க. அதே மாதிரி அதிகமான லாபத்தை தான் அவங்களை எடுக்கிறாங்களே. ஒரு சில சமயம் வந்து அவங்க நினச்ச மாதிரி போகாது, தப்பாகவும் ஆகிடும். அது மாதிரி சமயத்தில் வந்து அது எதனால் தப்பாச்சு அந்த விஷயத்தை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த தப்பை வந்து எப்படி சரியாக பண்ணலாம், அதை வந்து திரும்ப நடக்காமல் எப்படி பார்த்துக்கலாம், இது மாதிரி வந்து அவங்க பழகிக்கிறாங்க. எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணுறவர் அந்த கடைக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட போகிறாரு, எது மாதிரியான பொருள் விற்க போகிறாரு, எது மாதிரி இடத்துல வந்து அந்த கடையை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு, எப்படி கஸ்டமர் வர வைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலேருந்து வந்து லாபம் பார்க்குறது தான் கால்குலேட்டட் ரிஸ்க். நீங்களும் வந்து சும்மா இருக்காதீங்க, புதுசாக வந்து எதனா வந்து ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். கேஷ் இருந்துச்சுன்னா ஒன்று பிஸ்னஸ் இல்லை எதனா ஒன்றுத்துலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அது மாதிரி பண்ணுங்கள். இல்லை கேஷ் இல்லை அப்படின்னாக்கா எதனா ஒரு விஷயத்தை வந்து புதுசாக வந்து கற்றுக்கிட்டு எந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டாக்கா அதால் நீங்கள் வந்து நிறைய சம்பாதிக்க முடியும். அதை வந்து நல்லா தெரிஞ்சுட்டு நீங்கள் அந்த விஷயத்தை புதுசாக வந்து லாபம் பார்க்க ஆரம்பிங்க. ஐந்தாவது நம்ம பார்க்க போகிறது பர்சிஸ்டன்ட் அண்ட் ரெசிலியன்ஸ். அதாவது விடாமுயற்சி வெற்றியை தரும். பணக்காரங்க அவங்க பண்ணுற ஒர்க்கில் எவ்வளோ தொல்லைகள் வந்தாலும் சரி, எவ்வளோ ஃபெயிலியர் ஆனாலும் சரி, இல்லை அவங்களால வந்து பண்ணவே முடியாது அப்படின்னு அவங்களுக்கே தோணுச்சுனாலும் சரி, அவங்க வந்து எப்போவுமே வந்து அவங்க கோலில் வந்து ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அவங்க பண்ணுற ஒர்க்கை வந்து எப்படியாச்சும் பண்ணி முடிக்கணும் அந்த மைண்ட் செட்லேயே வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது மாதிரி அவங்க பண்ணுறதால அவங்களுக்கு வரக்கூடிய தடையை வந்து ஈஸியாக வந்து உடைக்க முடியுது. அவங்க பண்ணக்கூடிய ஒர்க்கை வந்து நல்லாவே வந்து ஃபோக்கஸ்டாக வந்து பண்ண முடியுது. அவங்க பண்ணுற தப்பெல்லாம் வந்து சரியாக எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு கற்றுக்க முடியுது. இது மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து அவங்க எப்படி ஈஸியாக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அவங்களே அவங்க நம்புவாங்க. அதாவது செல்ஃப் பிலீவ்னு சொல்லுவாங்க. அவங்களால பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங் மைண்ட் செட் வச்சுட்டு இருப்பாங்க. மற்றவங்க சப்போர்ட் இல்லைனா வந்து குருநாதர் சொல்கிறத வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதுபடியே வந்து செஞ்சுட்டு வருவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம வந்து ஒரு மலை உச்சி ஏறுற மாதிரி நம்ம அதை ஏறி போகும்போது நம்மளுக்கு நிறைய தடைகள்லாம் வரும். அந்த தடையெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் நம்மளுடைய மேலே போயே ஆகணும், உச்சியை தொட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோக்கஸ்டாக வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே போகிறது தான் பர்சிஸ்டன்ட் அண்ட் ரெசிலியன்ஸ். அதே மாதிரி தான் நீங்களும் வந்து எது பண்ணுறதும் சரி அதை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க. அது கண்டிப்பாக வந்து உங்களை சக்ஸஸ் பிளேஸ் கூட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே வந்து நம்பி வந்து அதை தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் சக்ஸஸ் பிளேஸ் போவீங்க. நீங்கள் நினச்ச வந்து அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் நினச்ச இடத்துக்கு உங்களால் போக முடியும். நான்காவது நம்ம பார்க்க போகிறது ஃபோக்கஸிங் ஆன் கிரியேட்டிங் வேல்யூ. அதாவது பணக்காரங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, பணன்றதே வந்து ஒரு பேப்பரு இல்லைனா வந்து அது டிஜிட்டல் நம்பரு, இதை வச்சு வந்து இந்த உலகத்தில் எது வேணாலும் வாங்க முடியும் அப்படின்னு தான் வந்து அவங்க நினைப்பாங்களே. அதே மாதிரி அவங்களுடைய மதிப்பை வந்து எதெல்லாம் வந்து உயர்த்துமோ அது மாதிரி விஷயத்தை தான் வந்து அவங்க செலவே பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சொன்னால் மற்றவங்க பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி கொடுக்குறது, அது மாதிரி சால்வ் பண்ணி கொடுக்கும்போது அதுலேருந்து என்ன புதுசாக வந்து அவங்க கற்றுக்க முடியும், இல்லைனா அவங்ககிட்ட வந்து யாருனா குறையாக வந்து எதனா சொன்னாலும் அதுலேருந்து நல்லதை மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டு அது மூலியமாக வந்து எதனா ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுறது, இல்லைனா வந்து ஒரு நல்ல சர்வீஸ் கொடுக்குறது, இது மாதிரியான விஷயத்தை வந்து நல்லதாகவே பண்ணுவாங்க. அவங்க தாட்ஸ்லாம் எப்போவுமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அவங்களுடைய பிஸ்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி வந்து அவங்களுடைய ஜாபை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய திறமையை வந்து வளர்த்துட்டே இருப்பாங்க. அவங்க எப்போவுமே வந்து யாருக்கு என்ன தேவைப்படும், மார்க்கெட்டுக்கு என்ன தேவைப்படும் இதெல்லாம் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. சான்ஸ் கிடைக்கும் போது கரெக்டான டைமில் வந்து அது மாதிரி புதுசான விஷயத்தை வந்து ப்ராடக்டாக இல்லை சர்வீஸாக வந்து கொடுத்து நல்ல லாபம் பார்த்துடுறாங்க. இதுக்காக அவங்களுக்கும் ஒரு டீமு இல்லைனா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற ஆளுங்க இது மாதிரி ஆளுங்க வந்து கூட வச்சுட்டு இருப்பாங்க. இதில் முக்கியமாக வந்து அவங்கள பற்றி குறை சொல்கிற ஆளுங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க. ஏன்னா எவ்வளோக்கு வந்து அவங்களுடைய குறையை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்களோ அவ்வளோக்கு வந்து அந்த விஷயத்தெல்லாம் வந்து சரி பண்ணி அவங்களுடைய பிஸ்னஸ்ஸு இல்லை அவங்களுடைய ஜாபு இல்லை அவங்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட்டு இதெல்லாம் வந்து
நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி வாழ்க்கையில் வந்து மேலே மேலே வந்துட்டே இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு பிஸ்னஸ் மேனு அவர் வந்து பணத்தை பற்றி யோசிக்காமல் கஸ்டமருடைய ஃபீட்பேக்கு, ரிவ்யூ, வேல்யூ இது மாதிரி விஷயத்த வந்து அவர் வந்து நல்லாவே யோசிச்சுட்டு இருப்பார். கஸ்டமருடைய ஃபீட்பேக் எவ்வளோக்குள்ள கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அவருடைய சர்வீஸு, அவருடைய குறையை வந்து அவர் மாற்றி அவர் பிஸ்னஸில் வந்து ஒரு நல்ல அவுட்புட்டாக கொடுக்கும்போது நிறைய கஸ்டமர்ஸ் அவருக்கு வந்து வர ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி நிறைய கஸ்டமர்ஸ் வரும்போது அவருக்கே தெரியாமல் வந்து நிறைய பணம் வந்து அவருக்கு சேர ஆரம்பிச்சிருது. அதே போல் நீங்களும் வந்து உங்கள் வாழ்க்கையில் பணத்தை வந்து பெரிய விஷயமா நினைக்காம உங்களுடைய திறமையை வந்து வளர்த்துக்க ஆரம்பிங்க. அது நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க துறையாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் பண்ணுற பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து எவ்வளோக்குள்ள உங்கள் திறமையை வளர்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள வந்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறிட்டே போயிட்டு இருப்பீங்க. மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது மெயின்டைனிங் பாசிட்டிவ் மைண்ட் செட். பணக்காரங்க அவங்களுக்கு வந்து எவ்வளோ ஃபெயிலியர் வந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து என்னால் சரி கட்ட முடியும், என்னால் வந்து சரியாக பண்ண முடியும் அப்படின்னு பாசிட்டிவ் மைண்ட் செட்லேயே இருப்பாங்க. இது மூலிமா வந்து அவங்க கோலை வந்து கான்ஃபிடென்ட்டாக அப்ரோச் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்கள மாதிரி இருக்க பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்க பீப்புள் கூட சேர்ந்து புதுசான ஒரு வாய்ப்பெல்லாம் கிரியேட் பண்ணுறாங்க. புதுசான ஒரு பிஸ்னஸை கிரியேட் பண்ணுறாங்க. புதுசாக எதனா பண்ணி அது மூலிமா வந்து நல்ல லாபம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து எப்போவுமே அவுட் ஆஃப் பவுண்டரிலேருந்து யோசிப்பாங்க. கிரியேட்டிவாக, இன்னோவேட்டிவாக அவங்களுக்கு எதனா வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சுனாலும் சரி, அந்த ப்ராப்ளத்தை பற்றி யோசிக்காமல் அதுக்கு எப்படி சொல்யூஷன் கொண்டு வரலாம், எப்படி வந்து அதை சரி கட்டலாம் அப்படின்னு சொல்யூஷனை பற்றி மட்டுமே யோசிப்பாங்க. அதே போல் மற்றவங்க யாருனா வந்து சூப்பராக எதனா பண்ணாலும் சரி, அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதாவது அவங்கள பாராட்டுவாங்க. அவங்கள பார்த்து பொறாமையே பட மாட்டாங்க. நெகட்டிவாக யோசிக்கக்கூடாதுன்னு அடிக்கடி வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு 2 பேர் வந்து செடி வைக்கிறாங்க. ஒருத்தர் வந்து செடி வளருதுன்னு சொல்லி புலம்பிட்டே இருக்காரு. இன்னொருத்தர் செடியை எப்படிலாம் வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் மைண்ட் செட்லேயே அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி தினமும் தண்ணி ஊற்றி அந்த செடியை வந்து நல்லா வளர்த்து காட்டுறாரு. இதே போல் நீங்களும் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை பற்றி யோசிக்காமல் அதை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணணும், எப்படி அதை சரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்யூஷனை பற்றி யோசிங்க. பாசிட்டிவான மைண்ட் செட்லேயே இருங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது ப்ரையாரிட்டைசிங் ஹெல்த். பணக்காரங்க அவங்களுடைய மென்டல் ஹெல்த்து, ஃபிசிக்கல் ஹெல்த் இது ரெண்டுத்துக்கும் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்ருப்பாங்க. இது மாதிரி பண்ணுறதால அவங்களுக்கு வந்து நிறைய எனர்ஜி இருக்கும். எல்லா ஒர்க்கையும் வந்து ஈஸியாக பண்ண முடியும். அதே மாதிரி தெளிவாக யோசித்து சரியான டெசிஷன்லாம் எடுக்க முடியும். அவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்தாலும் சரி அதை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணிருவாங்க. அவங்க ஹெல்த்தும் வந்து நல்லாவே இருக்கும். அவங்களுடைய ஆயுள் காலமும் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. அவங்க எப்போவுமே வந்து அவங்க ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக டெய்லியும் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, யோகா பண்ணுவாங்க, ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக மெடிடேஷன் பண்ணுவாங்க, 8 ஹவர்ஸ் வந்து ப்ராப்பராக தூங்குவாங்க, சரியான டயட்டு, நியூட்ரிஷனு இது மாதிரி ஐட்டத்தெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. இதெல்லாம் சொல்லித்தரதுக்காக அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ட்ரெயினரு, அவங்களுக்குன்னு ஒரு யோகா மாஸ்டரு, அவங்களுக்குன்னு வந்து ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் இது மாதிரி ஆளுங்க வந்து கூட வச்சுப்பாங்க. அவங்க கையிலேருந்து அட்வைஸ் வாங்கிக்குவாங்க. இல்லைனா வந்து அவங்க சொல்கிறது வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வருவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம பாடி வந்து ஒரு வண்டின்னு வச்சுப்போம். அந்த வண்டியை வந்து நமக்கு சரியாக வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது அது வந்து ரொம்ப நாளும் வரும், நல்ல மைலேஜாக தரும். அது மாதிரி தாங்க நம்ம ஹெல்த்தும். நம்ம எவ்வளோக்குள்ள வந்து நம்ம ஹெல்த்துக்காக வந்து நம்ம சரியாக தூங்குறது, சரியாக வந்து சாப்பிட்றது இது மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்ம ஹெல்த்தும் வந்து நல்லாவே இருக்குது. இதே போல் நீங்களும் வந்து உங்கள் ஹெல்த்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. அது வந்து ஃபிசிக்கல் ஹெல்த்தாக இருந்தாலும் சரி, மென்டல் ஹெல்த்தாக இருந்தாலும் சரி, தினமும் வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், சரியாக சாப்பிடுங்க, சரியான நேரத்தில் வந்து தூங்குங்க. இது மாதிரி வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தாலே உங்கள் ஹெல்த் வந்து நல்லாவே இருக்கும். கடைசியாக ஒன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா பழக்கத்தையும் தொடர்ந்து வந்து செயல்படுத்திட்டே வருவது. பணக்காரங்க எப்போவுமே வந்து கனவு காண்டுட்டோ இல்லை பிளான் போட்டு வச்சுட்டோ அது மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க நினைக்கிறத பிளானாக வந்து கொண்டு வருவாங்க. அந்த பிளானை வந்து உடனுக்குடனே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது செயல்படுத்திகிட்டே இருப்பாங்க. இதனால் அவங்களுடைய சின்ன கனவாக நினச்ச ஒரு ஐடியா கூட பெரிய அளவில் வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணி பெருசாக வந்து பண்ணி காட்டுறாங்க. ஏன்னா வந்து எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சு மட்டும் வச்சுட்டு இருந்தால் போதாது. நம்ம எவ்வளோக்குள்ள தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோக்குள்ள வந்து நம்ம செயல்படுத்த ஆரம்பிக்கணும். பண்ணுறதால நம்ம நினச்சது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடைய முடியுது. இதே வந்து நம்மளுடைய பழக்கமாக கொண்டு வந்துட்டோன்னா அதை வந்து ஈஸியாக பண்ண முடியுது. இதை அவங்க எப்படி ஈஸியாக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக நினைக்க மாட்டாங்க. ஏன்னா பெருசாக நினச்சாலே அது வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொகாஸ்டினேஷன், அதாவது அப்புறம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒதுக்க வச்சிரும். அதனாலே வந்து அவங்க எவ்வளோ பெரிய விஷயத்தையும் சின்னதாக ஆக்கிட்டு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லியும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வேலையை வந்து அப்புறமா பண்ணலான்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. அவங்க பண்ணுற ஒர்க்கை அவங்களே வந்து மானிட்டர் பண்ணி அதுக்கு வந்து சரியான ரிசல்ட் வந்து கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா அவங்க பண்ணுற எல்லா ஒர்க்கும் வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. அதில் எதனா வந்து ஒரு சொதப்பல் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலேயே அவங்க பண்ணுற ஒர்க்கை வந்து தொடர்ந்து பண்ணி அவங்க சொதப்பின விஷயத்தை கூட சரியான வழிக்கு வந்து கொண்டு வந்துடுறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு வீடு வந்து கட்டணும்னு நினைக்கிறது. அந்த வீட்டை வந்து ஒரே நாளில் வந்து கனவு காண்றதால வந்து ஈஸியாக கட்டி முடிச்சிட முடியாது. அதுக்கு பதிலாக அதுக்கு வந்து சரியான பிளானை போட்டு அந்த வீட்டை எப்படி வந்து கட்டி முடிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட்டி அந்த நம்மளுக்குன்னு சொந்தமான ஒரு வீட்டை வந்து கட்டி முடிக்கிறது. அதே போல் நீங்கள் எந்த விஷயத்தை நினச்சிட்டு இருந்தாலும் சரி, எதை கனவு காண்டுட்டு இருந்தாலும் சரி, அதை வந்து அப்புறமா பண்ணலான்னு சொல்லி எடுத்து ஒதுக்கி வைக்காதீங்க. உடனுக்குடனே செயல்படுத்திட்டே வாங்க. கண்டிப்பாக வந்து உங்களாலையும் வந்து அச்சீவ் பண்ணி நீங்கள் நினச்சதை வந்து பெற முடியும். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து வீடியோடைய எண்டுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் வந்து டாப் 15 ஹேபிட்ஸ் ஆஃப் வெல்தி பீப்புள், பணக்காரங்களுடைய 15 பழக்க வழக்கத்தை பற்றி பார்த்தோம். இதில் வந்து உங்களுக்கு எதனா ஒரு பழக்கம் பிடிச்சிருக்கு, நீங்கள் அதை கொண்டு வர போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா அந்த விஷயத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இது மாதிரி வீடியோஸை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க வந்து ஷேர் பண்ணி விடுங்க.